ஹாய் டாமீஸ், வெல்கம் டு டிசன் ஹைப்ஸ் ஆஃப் லவ். நான் உங்கள் ஜனா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜி குக்கோட யுவர் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்னாப் யூ ஃப்ரம் யுவர் வெட்டிங்கோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ யாராச்சும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்கடா, அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி புரியும். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லசீனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜங்குக்கும் ஸ்ருதியும் ஒரு வழியாக சேர்ந்துட்டாங்க. இது தெரியாமல் ஜிமின் ரொம்ப ஓவராக வாயடிச்சதுனால ஸ்ருதி காண்டாகி ரொம்ப ஓவராக பேசினேன்னா அவனோட ஐப்ரோஸை ட்ரிம் பண்ணி விட்டுருன்னு சொல்லிட்டு பயமுடுத்தி விட்டுட்டா. அதில் தான் கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறது வாங்க போய் ஸ்டோரிக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஜிமின்னா அப்பாடா ஒரு வழியாக அந்த பிசாசுக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன். புருவத்தை ட்ரிம் பண்ணுவாளாம்ல, எங்கேருந்து தான் இந்த புதுசாலாம் கண்டுபிடிக்கிறாளோ. எங்கே அவ எனக்குன்னு ஒருத்தி நான் கூட்டிகிட்டு வந்தேனே அப்படின்ட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போகிறாரு. ரூமில் போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா அங்கே ஒயன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட்டலாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கா. இதை பார்த்துட்டு அடியே என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன ஜிமினா சேதாரமே இல்லாமல் வந்திருக்க? அவன் அப்படியெல்லாம் விட மாட்டாளே. அடி பாவி, நான் அடி வாங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு உனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்காடி? அப்படி இல்லை, நீ பேசின பேச்சுக்கு உன் வாயெல்லாம் உடச்சிருந்துருப்பான்னு நினச்சேன். பட் எந்த ஒரு சேதாரமே இல்லாமல் வந்திருக்கியே, அதான் பார்க்குறேன். அடி பாவி, உன் லவ்வர் அங்கே ஒரு பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறான்னா அவளை காப்பாற்றணும்னு இல்லாமல் அவளை அப்படியே கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு வந்திருக்க கிராதகி. இங்கே வயன்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி விடு ஜிமின்னா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சகஜம்தானே. எது அந்த பிசாஸ்கிட்ட மாட்டி விடுறதா? நல்ல வேலை ஏதோ ஒரு நல்ல மூடில் இருந்தா, இல்லைன்னா என்னை அப்படி குமுறுன்னு குமுறி இருப்பா. ஆமாம், இப்போ வேற மேடம் புது கப்புள்ஸ் ஆகிட்டாங்க, இனி அந்த சைட் போக முடியாது, ஒரே ரொமான்டிக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜோயின்னு சொல்கிறா. இந்த சைட் பார்த்தா ஜங்குக் ரூமில் அப்படியே ஜங்குக்கும் ஸ்ருதியும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. அப்போது ஸ்ருதி, ஜங்குக் என்ன பொண்டாட்டி, என்னை ஏன் உனக்கு இவ்வளோ பிடிக்குது? அதுவா, ஏன்னா நீ என்னோட க்யூட் பொண்டாட்டி, அதனால தான். அது இல்லை, அப்புறம் என்ன? ஏன் என் மேலே இவ்வளோ அப்சஸ்டாக இருக்க? அதுவா, உன்னை ஸ்டார்டிங்கில் எப்போ தெரியுமா பார்த்தேன்? அந்த மண்டபத்தில் எல்லாருமே என்னோடய கார்ட்ஸ் பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஈவன் நான் கூட என்னோட அம்மா அப்பாவெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன். பட் நீ மட்டும் இது எல்லாத்தையும் பார்த்து ஏதோ உன் ஃபேஸில் ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அங்கே தூரத்தில் ஒரு தூணு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தேன். நான் உன்னையும் நோட் பண்ணேன். பட் சரி ஓகே, ரொம்ப சீன் க்ரியேட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். பட் நீ அடிக்கடி என்னை பார்ப்ப தெரியுமா? அப்போது ஏதோ ஒரு ஸ்பார்க் என் மனசுக்குள்ளே, அந்த பார்வை என்னமோ என்னை அப்படியே இழுத்துச்சு தெரியுமா? நீ என்னை அப்படி பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே அப்படியே படப்படன்னு அடிச்சிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஈவன் நான் இங்கே வயனோட அம்மா அப்பாவை நான் பிடிச்சி வச்சுருக்கேன், ஆனால் என்னோடய ஹார்ட் பீட் துடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. நீ என்னை ஒவ்வொரு தடவை எட்டி பார்க்கும்போதும் நானும் பார்ப்பேன். பட் நீ நான் பார்க்குறேன்னு தெரிஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க விஷயம் எல்லாமே முடிஞ்சிட்டு அப்படியே காருக்கு வந்து போகலான்னு பார்த்தா அங்கே தான் மறுபடியும் அந்த ஒரு ஸ்பார்க். என்ன ஸ்பார்க்? என்னோடய பொண்டாட்டி அப்படியே எலிக்குட்டி மாதிரி பம்மி என்னோட காருக்கு பின்னாடி ஏறினா. நீ ஏறினது எனக்கு நல்லா தெரியும். பட் எனக்கு அது நினைக்கும் போது கோவமோ எதுவுமே வரல. லைக் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏனே தெரியல, அப்படி ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் தான் அந்த கார் ஓட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் நடந்த விஷயம் தான் அவனுக்கு எல்லாமே தெரியுமே. இதனால தானா?
அதுக்கப்புறம் உன் கூட பேசி பழகி உன்னோட கேரக்டர், உன் ஃப்ரெண்டுக்காக இவ்வளோ பெரிய மாஃபியாவுக்கிட்டே அப்படியே பம்மி பம்மி வந்த பார்த்தியா, அந்த ஆட்டிடியூட் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படியா? ஸோ ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட். அதுக்கப்புறம் உன் கூட இருந்த சின்ன சின்ன லூட்டீஸ், நீ என்கிட்ட சண்டை போடுறது, அவங்கக்கிட்ட க்ளோஸாக வர்றது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ மூமெண்ட்ஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு லைஃப் லாங் எனக்கு வேணும்னு தோணுச்சு ஸ்ருதி. அதுக்கு நீ என் கூட இருக்கணும். அதனால தான் நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஈவன் ஒயன் எனக்கு கால் பண்ணி இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணும்போது கூட நான் உன்னை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கவே இல்லை. நீ என் கூட தான் இருக்கணும்னு நினச்சேன். பட் ஒயன் சொன்னா, நீ ரொம்ப அழுத, உனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் உன்னை அனுப்ப சொன்னேன். பட் நீ எப்படி இங்கே? ஆக்சுவலி இது ப்ராங்கோ இல்லை சர்ப்ரைஸோ அதெல்லாம் கிடையாது. நிஜமாகவே நான் என்கிட்ட இங்கேருந்து போகணும்னு தான் சொன்னேன். நிஜமாவா? எனக்கு மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஈவன் நீ போகும்போது கூட எனக்காக வெயிட் பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டல, அந்த ஒரு வேர்டு எனக்குள்ள என்னமோ பண்ணிச்சு தெரியுமா? அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த ரூமில் சுத்தமாக என்னால் படுக்கவே முடியல. நீ என் கூட பேசினது, என் கூட கிஸ் பண்ணது, அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு வந்து போச்சு. என்னால் அந்த ரூமில் சுத்தமாக இருக்க முடியல. அந்த விஷயம், அப்புறம் என் வீட்டை மிஸ் பண்ணது எல்லாமே சேர்ந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால தான் நான் இந்தியா போகணுங்கிற மாதிரி முடிவெடுத்தேன். ஆமாம் ஜங்கோக். அதுக்கப்புறம் தான் நான் ஒயன்கிட்ட நீ ஜங்கோக் கிட்ட பேசுங்கிற மாதிரி சொன்னேன். அவளும் பேசினா. பட் நான் நினச்சி கூட பார்க்கல ஜங்கோக், என்னை நீ இவ்வளோ லவ் பண்ணுவேன்னு. நான் நிஜமாக சொல்கிறேன், என்னை யாருமே என்னை இப்படி லவ் பண்ணதில்லை தெரியுமா? நான் அழுதா கூட வீட்டிலலாம் கண்டுக்க மாட்டாங்க. இவ ஏதோ லூஸ் மாதிரி அழுதுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. நான் அழுதேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அப்படியே உன்னோட லவ் அப்படியே புதைச்சிக்கிட்டேல்ல. அப்போ புரிஞ்சு ஜங்கு நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. அப்போ முடிவு பண்ண, உன்னை விட்டு நான் எப்போவுமே போகக்கூடாதுன்னு. அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக், இதுக்கு முன்னாடி நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒன்று நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ சாரி. ஹே பொண்டாட்டி, அதெல்லாம் முடிஞ்சதுடி. இப்போ நீ என் கூட இருக்க, என் பக்கத்தில் இருக்க. உன் பக்கத்தில் தான் இருப்பேன் எப்போ, லைஃப் லாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை கிஸ் பண்ணுறீங்க. அப்படின்ட்டு அவர் கிஸ் பண்ணுறாரு, நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஸ்ருதி, நம்ம 2 பேர் மட்டும்தான் இந்த ரூமில் இருக்கோம். அதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சா? என்ன சொல்கிற நீ? அதுவா, நீ என்கிட்ட இருக்கும்போதெல்லாம் கிட்ட இருக்கும்போது நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அன்னைக்கு உன்னை நான் ஹக் பண்ணிட்டு தூங்கினேன்ல, அன்னைக்கு தான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன். ஸோ நம்ம தூங்கலாமாடி? நிஜமாக தான் சொல்கிறியா? நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடி. ஸ்ருதி அப்படியே ஜங்குக்கு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் படுக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த ரூம்லேயே 2 பேரும் நல்லா தூங்கிட்டீங்க. இப்போது இந்த சைட் பார்த்தாச்சுன்னா ஜிம்மினும் வயனுமே டின்னருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, ஜங்குக்கும் ஸ்ருதிக்காக. ஜிம்மினா என்னாச்சு, இவங்க 2 பேரும் இன்னும் காணோம்? அதை தாண்டி நானும் பார்த்துட்டே இருக்கேன். காலையில் போனவங்க இன்னும் அந்த ரூமை விட்டு வெளியில் வரல. ஒரு வேலையை மாப்பிள்ளை ஏதாவது சம்பவம் பண்ணிகிட்ருக்கானோ? ஜிம்மினா எல்லோரும் ஒன்றை மாதிரி இருக்க மாட்டாங்கடா. ஆமாம் எல்லோரும் என்ன மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் இல்லை. ஏய் சும்மா என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு என்னோட மண்டியே தட்டுறா இங்கே ஜிம்மன். என்னடி புருஷனை அடிக்கிற? புருஷன் ரொம்ப எல்லாம் மீறி பேசுகிறான், வாயை மூடிட்டுரு. சரி அதுக்கு முன்னாடி அந்த 2 ஜோடிஸை போய் கூட்டிகிட்டு வரணும். நீ போய் கூட்டிகிட்டு வா. ஏன் நீ வரல? எதுக்கு? அந்த பத்திரகாளி என்கிட்ட வந்து சாடுறதுக்கா? அதெல்லாம் வேணாம் தாயே, நீ ஏன் போயிட்டு வா. அவ்வளோ பயம்? அப்படிலாம் இல்லை. தருது அப்படின்ட்டு இங்கே வயன் அப்படியே ஜங்கு கூட ரூமுக்கு தான் போகிறா. ஜங்கு ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றா. பட் ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். இவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஒரு வேளை ஜிம்மின்னு சொன்ன மாதிரி சே ஜாங்குக்கு அப்படிலாம் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இருக்குமோ? லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் அப்படி இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ சொல்லவா வேணும்? இருக்கலாம், எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு வயன் அப்படி கீழே இறங்குறா. இதை பார்த்துட்டு ஜிம்மன், என்னடி கூப்பிட போனா நீ மட்டும் தனியாக வர? அந்த 2 எங்க? டோரை நாக் பண்ணேன்டா, அவங்க யாரும் டோரே ஓப்பன் பண்ணல. ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா இருக்கும். வா நாம சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காரு. இங்கே வயனும் இருக்கலாம் அப்படின்ட்டு வயனுமே அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கா. இப்போது 10 o'clock ஆகிடுச்சு. இங்கே ஜிம்மினும் வயனும், ஜிம்மினா இன்னுமா வெளியில் வரல? அதான் நானும் பார்க்குறேன், மாப்பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டானே, அட்லீஸ்ட் ரெஸ்டாச்சும் கொடுப்பான். சரி இரு நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அப்படி ஜங்குக்கு கால் பண்ணுறான். இங்கே ஜங்குக் அந்த ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, ஹலோ ஜங்குக் என்னடா ஒரு மாதிரி பேசுகிற? தூங்கிட்டு இருந்தேன்டா. என்னடா தூங்கிட்டு தான் இருந்தியா? ஆமாம், ஏன்? நான் கூட வேறு என்னமோ நினச்சேன்டா. என்னடா? இல்லை டின்னர் டைமே ஆயிடுச்சு, நீயும் ஸ்ருதியுமே கீழே வரலையா? அதான் என்னன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். அப்படியா? பரவாயில்லடா, எங்களுக்கு இன்றைக்கி பசிக்கல, நாங்கள் நாளைக்கு சாப்பிட்டுக்குறோம். என்னடா சொல்கிற? காலையிலேருந்தே சாப்பிடல நீங்கள்? பசிக்கலடா, அப்படி பசிச்சா நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்குறோம், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜிம்மினா சரி அப்படின்ட்டு ஒரு ஃபோன் கட் பண்ணிட்டாரு. இங்கே ஜங்குக் ஃபோனை கட் பண்ணி அந்த டேபிளை வச்சுக்கிட்டு இப்படி இந்த சைட் பார்த்தா ஸ்ருதி அப்படி ஜங்குக்கோட செஸ்ஸில் டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுக்கிறா. ஜங்குக் அப்படி லைட்டாக சிரிச்சுக்கிட்டு ஸ்ருதி ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஸ்ருதியோ டைட்டாக ஹக் பண்ணுறா. அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அவருமே படுக்கிறாரு. ஒரு 2 o'clock போல் இருக்கும். நீங்கள் என்னது இது அப்படின்ட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துருக்காரு. இதை பார்த்ததுமே உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. டைம் என்ன? 2 o'clock என்ன 3 hours தான் தூங்கியிருக்கேன் அப்படின்ட்டு எழும்புறீங்க. இங்கே ஜங்குக், ஸ்ருதி என்ன ஜங்குக்கா தூங்குடி, பசிக்குதுடா. ஆமாம்ல, நீயும் சாப்பிடல? சரி எனக்கும் பசிக்குது, போய் சாப்பிட்லாமா? லன்ச் ரெடி பண்ணி வச்சுட்டுப்பாங்க. என்ன லஞ்சா? அடியே டின்னர்லாம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. டின்னரா? டைமை பாருடா, 2 o'clock ஆகுது. 2 o'clock அப்படின்ட்டு ஜங்குக்கும் பார்க்குறாரு. லூஸு, அது நைட்டு 2 o'clock ட்ரீ.
அப்படின்ட்டு ஸ்ருதி அப்படியே அங்கேருந்து எழும்பி கர்ட்டனை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இருட்டாக இருக்குது. என்ன ஜங்குக் சொல்கிறா? ஃபுல் டே ஃபுல்லாக நம்ம தூங்கியிருக்கோமா? அச்சோ, சரி உனக்கு பசிக்குதுன்னு சொன்னால, வா போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஜங்குக் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே கீழே போகிறாரு. இதில் பார்த்தா எல்லா லைட்டும் ஆஃபில் இருக்குது. என்ன ஜங்குக் லைட்லாம் ஆஃபில் இருக்குது? ஆமாம், மெய்ட்ஸ் எல்லாருமே போயாச்சு. ஜிம்மினும் வயனுமே அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்தால் இப்படி தானே இருக்கும். அது எதுவும் உண்மைதான் அப்படின்ட்டு ஜங்குக் ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு போய் பார்க்குறாரு. அங்கே அவங்க வந்து ஃபுட் எல்லாமே ஃப்ரிட்ஜில் அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு ஃபுட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கு, வேணா சூடு பண்ணி தரவா? ஓகே அப்படின்ட்டு அந்த ஃபுட்டை சூடு பண்ணி அவங்க வந்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. எங்கள் ஜங்குக் உங்களுக்கு ஊட்டி தராரு. நீங்களும் ஜங்குக் ஊட்டி கொடுத்துட்டு ஒரு ரொமான்டிக்காக சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போது ஜங்குக் சாப்பிட்டாச்சு, அப்புறம் என்ன பண்ணலாம்? ஜங்குகா, எனக்கு தூக்கம் வரலையே. எனக்குமே தூக்கம் வரல. ஸோ என்ன பண்ணலாம்? வெளியில் போகலாமா? வெளியிலையா? நைட்ரி? தெரியல, வெளியில் போகணுன்னு தோணுது. வெளியில் போகலாமா? சரி, ஓகே. 1 மினிட் பொண்டாட்டி. எங்கே போகிற? 1 மினிட் வரேன். சரி அப்படின்ட்டு எங்கள் ஸ்ருதி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்போது வெளியில் ஒரு ஹாரன் சவுண்ட். அப்படின்ட்டு வெளியில் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜங்குக் ஒரு பைக்கில் இருக்காரு. நீங்கள் இதை பார்த்துட்டு பைக்லேயே போகிறோம்? ஆமாம். தென் ஷாலி கோனா. ஓகே. ஸ்ருதி அப்படி பைக்கில் ஏறுறா. இங்கே ஜங்குக் போகலாமா பொண்டாட்டி? போகலாம் அப்படின்ட்டு ஜங்குக்குமே வண்டி எடுக்கிறாரு. ரொம்ப ஸ்பீடாக போகிறாரு. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கையை நீட்டி ஃபீல் பண்ணுறீங்க. எல்லாத்தையுமே ஜங்குக் மிரர் வழியாக பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன பொண்டாட்டி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஜங்குக்க டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. என்னாச்சு பொண்டாட்டி? ஒன்றும் இல்லை, என் புருஷனை ஹக் பண்ணிக்கிறேன். சரி, உன்னை நான் ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் ஒரு லாங் ட்ரைவ் கூட்டிகிட்டு போகிறாரு. தான் லாங்காக இருந்தாலுமே அந்த ட்ரைவ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே ஜங்குக்கும் அப்படியே ஒரு பீச்சுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நீங்கள் இதை பார்த்துட்டு ஹே பீச்சுக்கா? ஆமாம், உனக்கு பிடிக்கும் தானே? உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். சரி ஓகே போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படி இழுத்துக்கிட்டு அப்படியே அந்த கடல்கிட்ட போகிறீங்க. நீங்கள் அப்படியே ஜங்குக்கு இழுத்துட்டு போய் அந்த கடல்கிட்ட போய் நிற்கிறீங்க. அந்த அலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் காலில் வந்து படுது. நைட்டு வேறு, அந்த வெதர் வேறு ரொம்ப கோல்டாக இருக்குது. அதுவும் அந்த வாட்டர் ரொம்ப சில்லுன்னு வேறு இருக்குது. இதை நீங்கள் ஃபீல் பண்ணதுமே ஜங்குக் குளிருது ஜங்குக். ஆமாம், இந்த டைம் ரொம்ப கோல்டாக இருக்கும், பட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் மறுபடியும் அதில் போய் நின்று வரீங்க. இங்கே ஜங்குக் பார்த்துட்டு ரொம்ப உள்ளே போகிறாதடி அப்படின்ட்டு இங்கே ஜங்குக் வெளியே நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஜங்குக் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது நீங்கள் அப்படியே ஜங்குக் கிட்ட வந்து அப்படியே உட்காருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டு அவன் கன்னத்துலேயே அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. எங்கள் ஜங்குக் என்னடி? இல்லை, எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நைட் அவுட் போகணுன்னு. பட் இது வரைக்கும் போனதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட, அதுவும் எனக்கு பிடிச்ச பையன் கூட நைட் அவுட் வந்திருக்கேன். இந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்குது தெரியுமா ஜங்குக் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பேசுகிறீங்க. எங்கள் ஜங்குக் அப்படியே உங்களே பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான். ஹாப்பியா நீ? ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்க, அதுவும் ஒன்றால் அப்படின்ட்டு அவனோட சீக்ஸில் சரி சரி, எவ்வளோ நேரம் தான் சீக்ஸ்லேயே கொடுப்ப? என்னோடய லிப்ஸ் ரொம்ப ஏங்குது, லிப்ஸ்லேயும் கொடுக்கலாம்ல. என்ன கேடி, லிப்ஸில் கேட்குதோ கிஸ்ஸு? பின்ன கேட்காதா? குட்ரி லிப்ஸில். அச்சோ எனக்கு கூச்சமாக இருக்கே.
இதெல்லாம் போங்கடி. கன்னத்தில் கொடுக்கும்போது மட்டும் உனக்கு கூச்சமா இல்லை, இப்போ லிப்ஸில் கேட்டால் கூச்சமா? ரொம்ப போங்கு தான். இல்லை ஜாங்குக், எனக்கு ஷை ஆகுது அப்படின்ட்டு கண்ணை முடிக்கிறீங்க. எங்கள் ஜாங்குக் அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு, எதுக்கடி இதெல்லாம் வெக்கப்பட்டுட்ருக்க? ஐ எம் ஆல்வேஸ் யோர்ஸ், ஓகே? அதே மாதிரி யுவர் மைண்ட் ஒன்லி. புரியுதா? புரியுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேரும் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய பேசுகிறீங்க, நிறைய குட்டி குட்டி ரொமான்ஸு, கிசஸ் அப்படி போயிட்டே இருக்குது. இப்போ மார்னிங் ஒரு 5:30 போல் இருக்கும். ஸ்டில் ஜங்குக்கும் ஸ்ருதியும் அங்கேயே தான் இருக்காங்க. அந்த சன்ரைஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்துருந்து பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் அவ்வளோ அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்குக் அப்படியே உங்களையே தான் பார்த்துட்டே இருக்கான். இங்கே நீங்கள் ஜங்குக் ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த மூமெண்ட்? ஆமாம், ரொம்ப ப்ரீசியஸான மூமெண்ட் எனக்கு அப்படின்ட்டு உங்களை பார்க்குறாரு. இங்கே நீங்களும் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக் அப்படின்ட்டு நீங்களும் அப்படி ஜங்குக்கு பார்க்குறீங்க. ஜங்குக் ஆல்ரெடி உங்களையே தான் பார்த்துட்டே இருந்துறாரு. என் லைஃப்பில் நான் இப்படி ஒரு மூமெண்ட்டை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொன்னதுமே நீங்களும் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கிஸ் பண்ணுறதுக்காக வரான். நீங்களும் அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க பேஷனேட்டடாக அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அந்த வியூவில் உங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பேக் சைடில் சன்ரைஸ் ஆகுது. உங்கள் 2 பேருக்குள்ள லவ் அவ்வளோ அழகாக தெரியுது. பார்க்கவே ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. அப்போ ஜங்கு கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு, லவ் யூ ஸ்ருதி, ஐ லவ் யூ ஸோ மச். நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் அப்படியே ஜங்கு கூட செஸ்ஸில் சாஞ்சு அந்த சன்ரைஸை தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு லவ்லி மூமெண்ட், அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்ருதி போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கும் ஸ்ருதியும் அங்கேருந்து கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு தான் வராங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா ஜிம்மினும் அயனோ அப்படியே ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வராங்க. கீழே பார்த்தா யாரையுமே காணும், மேட்ஸ் மட்டும் இருக்கிறாங்க. என்ன இன்னுமா ஜங்குக் ஸ்ருதி வரல? ஒயன் இன்னும் ஜங்குக்கும் ஸ்ருதியும் காணல அப்படியா அப்படின்ட்டு மேட்ட கேட்குறாங்க. ஜங்குக் சாரும் ஸ்ருதியும் வரலையா? இல்லையே, அவங்க இன்னும் வரலையே. அப்படியா அப்படின்ட்டு ஒயன் அப்படியே ஜிமினா பார்க்குறா. சரி இரு, நம்ம போய் ஜங்குக்கோட ரூமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக இப்போ ஜங்குக்கோட ரூம் வந்து நாக் பண்ணுறாங்க. ஜங்குக், டே இருக்கிறியாடா? என்னடி சவுண்டே காணோம் அப்படின்ட்டு அந்த லாக் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே எல்லாம் நீட்டாக இருக்குது, யாருமே இருந்த மாதிரி இல்லை. என்ன யாரையுமே காணோம்? எங்கடி போயிருப்பாங்க? லூஸ் ஜிம்மினா, நானும் உன் கூட தானே இருக்கேன். சரி இரு நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறான். என்னடி சவுண்டு எங்கே கேட்குது? டேய் இதோ இருக்குடா ஜங்கு கூட ஃபோனு. இவன் ஃபோனை வர வச்சுட்டு எங்கே போயிட்டான் தெரியலையே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கீழே இறங்கி வராங்க. அந்த டைமில் தான் ஜங்குக்கும் ஸ்ருதியும் அப்படியே வந்து இறங்குறாங்க. இதை பார்த்துட்டு ஜிமின், ஜங்குக் ஸ்ருதி அப்படின்ட்டு ஜங்குக்கும் பார்க்குறான். பார்த்தா 2 பேரும் ஹாப்பியாக கை கோத்துட்டு அப்படி உள்ள வராங்க. இதை பார்த்துட்டு ஜிமின், டே ஜங்குகா, குட் மார்னிங் ஜிமினா. குட் மார்னிங். எங்கே போயிட்டு வரீங்க? அதுவா, நைட் அவுட் போயிட்டு வந்தோம். நைட் அவுட்டா? எப்போ போனா? லூஸு, நைட் அவுட்டுங்கிற, நைட்டு தானே போவாங்க, அப்புறம் என்ன? இப்போ நைட்டு ஃபுல்லாக தூங்கம்மா நைட் அவுட்டாக போனீங்க? ஆமாம், நாங்கள் தான் நேற்று ஃபுல்லாக தூங்கினோமே, அதனால எங்களுக்கு நைட்டு தூக்கம் வரல, அதனால தான் நாங்கள் நைட் அவுட் போயிட்டோம். ஓ
ஓஹோ அப்படின்ட்டு இங்கே வயன் பார்த்தா வயனுமே அப்படியே ஸ்ருதியை தான் பார்த்துட்டே இருக்கா. ஸ்ருதி ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, ஜங்குக்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு. அதை பார்க்கும்போது வயனுக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி சரி அதெல்லாம் விடுங்க, நைட் அவுட்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டாக வேறு இருக்கும். இப்போது ரெஸ்ட் எடுக்க போகிறீங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்களா? அப்போ ஜங்குக் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம், ஸோ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ஸ்ருதியும் ஓகேங்கிற மாதிரி நான் சரி கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோம் அப்படியே சொல்லிட்டு ஜங்குக்கும் ஸ்ருதியும் அப்படியே அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க. இங்கே ஜிம்மினும் வயனும் அப்படியே பார்க்குறாங்க. ஜிம்மின்னா எவ்வளோ பெரிய மாஃபியா, இந்த சவுத் கொரியாவில் என் மாப்பிள்ளைய பார்த்து பயப்படாத ஆட்களே இல்லை, எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் இந்த ஸ்ருதி வந்ததுக்கப்புறம் என் மாப்பிள்ளை அப்படி பொட்டி பாம்பா அடங்கிட்டான், என்ன பண்ணாலோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை அப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா வயன் ஜிம்மினை பார்த்து முறைக்கிறா. ஐயோ இவ வேற இருக்காளா, மறந்துட்டே ஜிம்மினா. நான் சொன்னது கரெக்டு தானே வயன், உண்மையாக லவ் பண்ணுறவங்க கிட்ட தான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே காட்டுவாங்க. அதே மாதிரி தானே ஜங்குக்கோ ஸ்ருதியை உண்மையாக லவ் பண்ணுறான், அதனால தானே அவனோட ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே வெளியில் வருது. அதைத்தான் சொன்னேன். ஓஹோ நீ அதை தான் சொன்ன? ஆமாம், ஏன் நீயும் நானும் கூட எடுத்துக்கோ, ஏன் உங்ககிட்ட நான் எவ்வளோ ஜாலியாக ஜோவெல்லாம் எல்லாமே ஓப்பனாக இருக்கேன்ல. ஆமாம் ஆமாம் ரொம்ப ஓப்பனாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே மேலே கீழேயும் பார்க்குறா. ஏய் என்னடி மேலே எங்கேலாம் பார்க்குற? இல்லை ஓப்பனாக இருக்கேன்னு சொன்னேன்ல அதான் பார்த்தேன். என்னடி ஓப்பனாக தானே, ரூமுக்கு வா எவ்வளோ ஓப்பனாக இருக்கிறேன்னு பாரு. பொறுக்கி 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 என்ன பேசுகிற நீ? ஓப்பனாக இருக்கணும்லடி, அதுக்கு தான் போட் மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே அந்த டைனிங் டேபிளில் போய் உட்கார்றா. இங்கே ஜிம்மினும் சிரிச்சுக்கிட்டே அவனும் வரான். இந்த சைடு என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ 2 பேரும் ரூம்குள்ளே வந்தாச்சு. அப்போ ஜங்குக் ஸ்ருதி நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. ஓகே ஜங்குக் அப்படின்ட்டு ஸ்ருதியும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவளும் வெளியில் வரா. இங்கே ஜங்குக்கோ சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போய் கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்குமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ஒரு டவல் மட்டும் வியர் பண்ணிட்டு அப்படியே வெளில வராரு. வெளியில் பார்த்தா ஸ்ருதி ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கா. இதை பார்த்துட்டு அப்படின்னு வந்து ஸ்ருதி பின்னாடி பேக் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு ஜங்குக்? ஒன்றும் இல்லை சும்மா தான். சரி கீழே நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க. எனக்காக நீ ஏன் ட்ரெஸ் எடுத்துக்கூட? நானா? சரி ஓகே அப்படின்ட்டு வந்து அந்த கபோர்டில் போய் ட்ரெஸ் வந்து பார்த்துட்ருக்கா. அதை பார்த்துட்டே இருக்கும்போது அதில் ஒரு ட்ரெஸ் இருக்குது, அதை பார்க்கும்போதே அவளுக்கு அப்படியே சிரிப்பாக வருது. இங்கே ஜங்குக்கும் பின்னாடி வந்து நின்றுட்டு என்னடி பண்ணுற? உனக்கு இந்த ஷர்ட் ஞாபகம் இருக்கா? அப்படின்ட்டு அவரும் பார்க்குறாரு. ஷர்ட்னா ஸ்ருதி ஸ்டார்டிங் டே வரும்போது அவனுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ட்ரெஸ் தான் எடுத்து வியர் பண்ணியிருப்பா. அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டே நிற்கிறா. இது அந்த ஷர்ட் தானே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஸ்ருதி? என்ன? இந்த ஒரு ஷர்ட்டில் நீ எவ்வளோ ஹாட்டாக இருந்த தெரியுமா? ஆமாம், அன்னைக்கு பார்த்த வியூ வேற லெவலில் இருந்துச்சு. என்ன சொல்கிற? நான் அன்னைக்கு ரூமில் வந்து பார்த்தப்போ நீ க்யூட்டாக தொங்கிட்டு இருந்த, பட் அப்படியே நீ புரண்டு படுத்தியா? அப்போ அப்படின்ட்டு அவரோட கண் அப்படியே கீழே போகுது. எங்கடா பார்க்குற? அங்கதான். அது தெரிஞ்சது. பார்த்துட்டியா? ஃபுல்லாக பார்க்கல, பட் இப்போ நீ நினச்சா பார்க்கலாம். இப்படி கொஞ்சம் பெர்மிஷன் கொடுக்குறியா? என்னடா பர்வட் மாதிரி பேசுகிற? உனக்கு நான் பர்வட் தானே, அப்புறம் என்ன? ஜங்கு கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க. அப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை 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 எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் தான். என்னடி? எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் தான். அப்போ கிஸ்ஸு கூட இல்லையா? கிஸ்ஸு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் இதெல்லாம் மேரேஜ்க்கு அப்புறம் தான் அப்படின்ட்டு பவுட்டியாக ஃபேஸ் வச்சுக்கிட்டு சொல்கிறா. அப்போ ஜங்குக்கும் சரி ஓகே, அப்போ
இந்த ட்ரெஸ்ஸை நான் வியா பண்ணிக்கவா? இந்த ட்ரெஸ்ஸா? இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டேன்னா நீ எனக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஹே ஜங்குக், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. பரவாயில்ல, இருந்துட்டு போட்டு. பட் எனக்கு இந்த ஷர்ட் ரொம்ப ஸ்பெஷல். அது என் பொண்டாட்டி போட்டது, இப்போ நான் போடுறேன் அப்படின்ட்டு ஜங்குக் அந்த ஷர்ட் வாங்கி உங்கள் கண் முன்னாடியே போடுறாரு. நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க. நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் ஓ அளவுக்கு இல்லடி ஜங்குக் அப்படின்ட்டு அவனோட நெஞ்சிலே அடிக்கிறீங்க. இதுதான் இது எனக்கு ஃப்ளாட்டாக இருக்குது, பட் உனக்கு ஜங்குக் பாய மூடு, அப்பெல்லாம் பேசாதடா. சரி அப்படின்ட்டு வெறும் ரெடியாகி அப்படியே டைனிங் ஏரியா வரீங்க. ஜிம்மினும் வயனும் வலி மேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்கிறாங்க 2 பேருக்காக. இங்கே ஜிம்மின்னா, டேய் எவ்வளோ நேரம்டா, எப்போ போனீங்க, வர்றதுக்கு இவ்வளோ லேட்டா, பசிக்குதுடா. பசிக்குதான், நீங்கள் சாப்பிட வேண்டியது தானே. நான் சாப்பிடலதான்டா சொன்னேன். இவ தான் ஜங்குக்கும் ஸ்ருதியும் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணுறாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே வயன் அப்படி ஜிம்மினை காலை தட்டி சும்மாடுறா அப்படின்ட்டு சொல்கிறான். இங்கே ஜங்குக்கும் சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. கொஞ்சம் நேரத்தில் காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. இந்த சவுண்ட் கேட்டதுமே ஜங்குக்கும் ஜிம்மினும் ஒருத்தர் பார்க்குறாங்க. சரி நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, நாங்கள் இப்போ வந்துடுறோம் அப்படி சொல்லிட்டு ஜிம்மினும் ஜங்குக்கும் 2 பேரும் எழும்புறாங்க. இதை பார்த்துட்டு, எங்கே போகிறீங்க? காலிங் பெல் தானே, நான் போய் ஓப்பன் பண்ணுறேன். இல்லை நாங்கள் போய் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஜிம்மினும் ஜங்குக்கும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே வயனுக்கும் ஸ்ருதிக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. எதுக்கு 2 பேரும் போய் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த டைமில் டோர் ஓப்பன் பண்ணால் 2 பாடி கார்ட் 2-3 பேக்ஸு லக்கேஜஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே உள்ளே வந்து வைக்கிறாங்க. இங்கே ஸ்ருதிக்கும் எனக்கும் என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஜிம்மின் தான் வெளியில் போய் 2 பர்சன் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. இது பார்த்ததுமே வயன் அப்படியே ஷாக் ஆகிட்டா. அவளுக்கு கண்ணில் இருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. மகா பா அப்படின்ட்டு ஓடி போய் அவங்க 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அவங்களும், வயன் நல்லா தானேம்மா இருக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா வயன் எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுகிறா. இங்கே ஸ்ருதி, வயனோட அம்மா அப்பாவா அப்படின்ட்டு அவ்வளோ ஷாக்காக இருக்கா. அப்போது பின்னாடிலேருந்து ஒரு பர்சன் அப்படியே உள்ள வராங்க. இதை பார்த்ததுமே ஸ்ருதியோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனுமே வயனை பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து ஸ்ருதியை பார்க்குறாங்க. ஸ்ருதி ஸ்டன் ஆகி அந்த பர்சனே பார்த்துட்டே இருக்கா. அதே மாதிரி அந்த பர்சனுமே ஸ்ருதியை தான் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே ஜங்குக், அப்பா பார்க்கவே நல்லா தான் இருக்குது, எங்கே போனேன் என் பொண்டாட்டி அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா இங்கே ஸ்ருதி ஸ்டன் ஆகி நிற்கிறா. இதை பார்த்துட்டு பொண்டாட்டி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டா போல். சரி அப்படின்ட்டு ஸ்ருதி பக்கத்தில் போய், என்ன பொண்டாட்டி அப்படின்ட்டு ஷோல்டர் மேலே கை போடுறாரு. அப்போ தான் ஸ்ருதிக்கு சென்ஸே ஆகுது. ஜங்குக் ஜங்குக் தான். என்னடி சர்ப்ரைஸ் ஆகிட்டியா? அது ஆமாம். ஆக்சுவலி இந்த 2 days நாங்கள் இந்தியா தான் போயிருந்தோம். இந்தியாக்கா? ஆமாம். ஜிம்மின் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தான், வயன் ரொம்ப அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவங்கக்கிட்ட போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ கூட்டிகிட்டு வந்துட்டோண்டி. அப்படியா? ஓ அப்படின்ட்டு நீங்களும் ஜங்குக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே அந்த பர்சனை பார்த்தாச்சுன்னா அந்த பர்சன் ஸ்ருதி மேலே ஜங்குக் கை போட்டதும் அவனோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே பார்த்துட்டே தான் இருக்கான். இங்கே ஸ்ருதியும் அடிக்கடி அந்த பர்சனே தான் பார்த்துட்டே இருக்கான். இங்கே வயன் சைட் பார்த்தாச்சுன்னா, நீங்கள் எப்படிங்க? ஜிம்மின் வீட்டில் வந்து பேசினாமா? வயன் அப்படி திரும்பி ஜிம்மினை பார்க்குறா. ஜிம்மின் சிரிச்சுக்கிட்டே ஆமாங்கிற மாதிரி நோட் பண்ணுறாரு. எல்லா விஷயத்தையும் சொன்னாம்மா. நாங்கள் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக உனக்கு பிடிக்காத பையனை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருந்தியேம்மா. நல்ல வேலை அந்த தம்பி வந்து கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணி என் பிள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றினாங்க. மா ஆமாடி, நாங்கள் பார்த்த பையன் சரியில்லை.
அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சான். என்னம்மா சொல்கிற? அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே வயன் அப்படியே திரும்பி பார்க்குற அர்ஜுன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை ஹக் பண்ணுறா. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, வயனோட பிரதர் தான். அப்ராடில் இத்தனை வருஷமாக இருந்தாங்க. ஈவன் வயனோட மேரேஜ்க்கு கூட வரல, அதனால வயனோட மேரேஜ்லேயே இல்லை. சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து அவங்க அம்மா அப்பா தான் சொல்லியிருந்துருப்பாங்க இப்படி விஷயம்லாம் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொன்னோன்னே தான் பதறி அடித்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து பேசி அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து எல்லாருமே சவுத் கொரியாவுக்கும் வந்துட்டாங்க. சரி, பேக் டு தி ஸ்டோரி. அண்ணா எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. அண்ணா ஐம் ஸோ சாரி. எதுக்கும்மா நீ சாரி கேட்டுட்ருக்க? நாங்கள் தாம்மா சாரி சொல்லணும். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கூட கேட்காமலே நாங்கள் கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அண்ணன் சொல்கிறாரு. டே அண்ணா, எதுக்குண்ணா நீ சாரி சொல்லிகிட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் இப்போ எல்லாமே சரியாயிடுச்சுல்ல. அதான் முன்னாடியே நீ ஜிமினை லவ் பண்ணிட்டு இருந்தல, என்கிட்ட கூட நீ சொல்லலடி. இல்லைண்ணா, நீ சொன்னால் கோவப்படுவேன்னு தான் நான் சொல்லலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. அங்கே ஸ்ருதியும் ஜங்குக்கும் சேர்ந்து நிற்கிறாங்க. யாரை பார்க்குறா அப்படின்ட்டு வயன் அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஸ்ருதி. ஐயோ, இவன் இங்கே இருக்கிறதே நான் மறந்துட்டேனே அப்படின்ட்டு அர்ஜுனை பார்க்குறா. அர்ஜுன் அப்படியே ஸ்ருதியே தான் கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்கான். எங்கள் ஸ்ருதிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜங்குக்கோட கையை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறா. அப்போது வயனோட அம்மா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஸ்ருதி. ஸ்ருதி, நீங்கள் என்னம்மா பண்ணுற? அது ஆன்ட்டி, அது அப்படின்ட்டு திக்கி திணறா. அப்போ ஜிமின், அது ஆன்ட்டி, நான் வந்து வயனை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். அதை பார்த்துட்டு ஸ்ருதி வயனை காப்பாற்றணுங்கிறதுக்காக எங்கள் கூட வந்துட்டேன் ஆன்ட்டி. வயனை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்தாளா? ஆமாம் ஆன்ட்டி, ஒரு ஆபத்தில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே உயிரை கூட பொருட்படுத்தாமல் அப்படியே வந்துட்டேன் ஆன்ட்டி அப்படின்னு சொன்னதுமே இங்கே அர்ஜுன் அப்படியே ஸ்ருதியை தான் பார்க்குறான். இங்கே ஸ்ருதி அப்படியே எதுவுமே சொல்லலை, அப்படியே குனிஞ்சே நிற்கிறா. அப்படியாம்மா? ஆமாம் ஆன்ட்டி, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க என் பொண்ணு தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அது ஆனால் ஸ்ருதி, உன்னோட அம்மா அப்பா எல்லாமே நார்மலாக தானே இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உன்னை தேடின மாதிரியோ எதுவுமே தெரியலையேம்மா அப்படின்னு சொன்னதுமே இங்கே வயனுக்குமே ஒன்றுமே புரியல, ஸ்ருதிக்கும் ஒன்றுமே புரியல. என்ன அப்படி மறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஜங்குக், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் தான் ஸ்ருதி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஸ்ருதி வேறு சவுத் கொரியா வந்துட்டா, அதுக்கப்புறம் அவளை தேடி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அதை நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஸ்ருதி வந்து பெங்களூரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்ட்டு இங்கே ஸ்ருதி ஆன்னு பார்க்குறா. பெங்களூர்லையா? ஆமாம், ஸ்ருதிக்கு தான் அங்கே பெங்களூரில் பியூட்டி பார்லர் வச்சுருக்காளே. இந்த விஷயம்லாம் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி பார்க்குறா. ஜங்குக் ஸ்ருதி காதுகிட்ட வந்துட்டு, என்னடி பொண்டாட்டி, இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு தானே பார்க்குற? நீ ஒரு விஷயத்த மறந்துட்டடி, நான் மாஃபியா, எனக்கு எல்லாமே தெரியும், ஓகேவா? ஆமாம்ல அப்படின்ட்டு எங்கள் ஸ்ருதி அப்படி பார்த்துட்டே இருக்கா. இது எல்லாத்தையுமே அர்ஜுன் நோட் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அவனுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ வயனும் இதே நோட் பண்ணிட்டு, அர்ஜுன், சொல்லு வயன், உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், பட் இப்போ இல்லை, அப்புறமா பேசுகிறேன்னா. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இங்கே ஜிமினும் இதை கேட்டுட்டு என்ன பேச போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, அப்போ ஜங்குக், சரி ஓகே, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஸோ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. சரி தம்பி அப்படின்ட்டு என்னோடய அம்மா அப்பாவுக்கு தனி ரூமு, வயனோட அண்ணாவுக்கு வந்து தனி ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. வயன் அப்படியே அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் பேசிட்டு அப்படியே கீழே வரா. கீழே பார்த்தா ஸ்டில் ஸ்ருதி வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. இதை பார்த்துட்டு வயன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ருதி கிட்ட வந்துட்டு, ஸ்ருதி, என் அண்ணன் அர்ஜுன் வந்திருக்கான், நானும் பார்த்தேன். வயன், அர்ஜுன் மாறி இருப்பாரா? எனக்கு என்னமோ அப்படி தோணல. நீயும் ஜங்குக்கும் சேர்ந்துருக்கதை பார்த்து
கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணான் போல். எல்லாம் நல்லபடியாக நடக்கும், சரி பார்த்துக்கலாம் வயன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்லிவிட்டு அவள் ரூமுக்கு போயிட்டா. இங்கே வயனும் அப்படியே நிற்கிறா. அப்போது ஜிம்மன் அப்படியே வயன் பின்னாடி வந்துட்டு வயனை பேக் பண்ணிட்டு, என்னடி சந்தோஷமாக இருக்கியா? ஜிம்மினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்டா. ஒரு சைடு கஷ்டமாக இருந்துச்சு, பட் இப்போது எனக்கு அந்த ஒரு ஃபீலே இல்லைடா. தேங்க்யூ ஸோ மச் ஜிமினா அப்படின்ட்டு அவனோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறீங்க. அவனை சிரிச்சுக்கிட்டே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்ருதிக்கும் உன் அண்ணன் அர்ஜுனுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, நானும் வந்ததுலேருந்தே நோட் பண்ணுறேன், ஸ்ருதியும் சரி அர்ஜுனும் சரி ஒருத்தர் மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீயும் ஸ்ருதி கூட இப்போ என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? கேட்டுட்டியா? ஆமாம் கேட்டேன். ஏன், ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா என்ன? அது கொஞ்சம் சீரியஸ்ன்னு சொல்லலாம். என்னடி சொல்கிற? அதுவா, சொல்லப்போனால் ஸ்ருதிக்கு முன்னாடி அர்ஜுனை பிடிக்கும். என்னடி சொல்கிற? முன்னாடி தான் பிடிக்கும், அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அண்ணனை கண்டாலே பிடிக்காது. சரி, அப்புறம் எதுக்கு உங்கள் அண்ணனும் ஸ்ருதி அப்படி பார்த்துட்டு இருந்தான்? அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் அண்ணனுக்கு ஸ்ருதியை பிடிக்கும், பட் ஆனால் ஸ்ருதிக்கு எங்கள் அண்ணனை பிடிக்காது. என்னடி குழப்புற? அது ஒரு பெரிய கதைடா அப்படின்ட்டு அவகிட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறா. இதை கேட்டுட்டு, ஓஹோ இதெல்லாமா நடந்துச்சு? ஏன்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை? இது எதுக்கு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட? எனக்கு உன் கூட லவ் பண்ணுறதுலேயே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அது ஏதோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குகோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே ரூமுக்கு வரான். இங்கே ரூமில் ஸ்ருதி அப்படி பெட்டில் உட்காந்துருக்கா. ஹே பொண்டாட்டி, என்னாச்சு? ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை ஜங்கு. என் வீட்டில் என்னன்னு சொல்லி வச்சுருக்க? அதுவா, உன் வீட்டுக்கு என்னோட மேரேஜ் என்ன விஷயம் தெரியும். ஸோ அதனால் நீ ரொம்ப ஃபீல் பண்ணி, நான் இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன், நான் வந்து பெங்களூருக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டி ஜங்கு, உனக்கு வேறு ரீசனே இல்லையா? இவ்வளோ மொக்கையான ரீசனாக சொல்லியிருக்க. ஆமாம், வேறு என்ன பண்ணுறது, உங்கள் அம்மாவும் நம்பணும் தானே. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்படி சொன்ன? எப்படின்னா, என்னோடய வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்குவாங்கல்ல. எனக்கு உன்னோட வாய்ஸ் தான் நல்லா தெரியுமே, ஸோ அதனால் எல்லாம் எதுக்கு இருக்குது, உன் வாய்ஸ் ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே நீ பேசுகிற மாதிரியே அப்படியே நானே பேசிகிட்டே இருந்தேன்டி. டே ஜங்கு, இவ்வளோ கேடியான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கியா? அடிக்கடி உங்கள் அம்மா அப்பா ஃபோன் பண்ணி நான் தான் உன் வாய்ஸில் பேசுவேன். டே ஏன்டா இப்படி பண்ணுற? அதான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம்ல, இதுக்கப்புறம் எதுக்கு இதை மறைச்சிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டில் போய் சொல்லிடலாமே. கவலைப்படாத பொண்டாட்டி, ஆக்சுவலி நானும் உன்னோட அம்மா அப்பாலாம் கூட்டிகிட்டு வரலான்னு தான் பார்த்தேன், பட் ஒரு 2 days முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சே, அந்த சம்பவத்தினால கொஞ்சம் கில்ட் ஆகிட்டேன். சரி நீ ஏன் உன் வீட்டுக்கு போகிற, இதுக்கப்புறம் எதுக்கு உங்கள் அம்மாவெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு, ஸோ அதனால் நானும் அதே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன்டி. ஓ சரி, எனக்கு தெரியாமல் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. ஆமாம் பொண்டாட்டி அப்படின்ட்டு உங்களோட கண்ணத்தை கிள்றான். வலிக்குதுடா. சரி, நீ எதுக்காக வயனோட அண்ணா ஒரு மாதிரி பார்த்த? என்ன சொல்கிற, எனக்கு புரியல. இல்லை, நான் நோட் பண்ணேன், நீயும் சரி அர்ஜுனும் சரி ஒருத்தர் பார்த்து ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? உங்ககிட்ட எதுக்கு மறைச்சிக்கிட்டு? சொல்லப்போனால் எனக்கு சின்ன வயசில் வயனோட அண்ணானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னடி சொல்கிற? உனக்கு தான் தெரியுமே, எனக்கு ரொம்ப இன்னசென்டான சாக்லேட் பாய் பையன் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நான் பார்க்கும்போது அவனும் சாக்லேட் பாய் மாதிரி தான் இருந்தான்.
அதனால தான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் அப்புறம் என்ன, நானும் அவன்கிட்ட போய் பேசலான்னு போனால் அவன் வேற ஒரு பொண்ணு கூட அது ஏதோ ஒரு மாதிரி இருந்தான். எனக்கு அது பிடிக்கல. என்ன பண்ணிகிட்டு இருந்தான், கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அதுலேருந்து எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. கிஸ் பண்ணதுனால பிடிக்கலையா? ஆமாம், கிஸ் பண்ணதுனால எனக்கு பிடிக்கல. அப்போ அவன் கமிட்டடாக இருந்திருப்பான். ஆமாம், அந்த டைம் அவன் கமிட்டடாக தான் இருந்தான். பட் நான் சின்ன பிள்ளை தானே. அதுவும் இல்லாமல் அவன் ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி கிஸ் பண்ணால் பரவாயில்ல, டெய்லி வேறு வேறு பொண்ணுங்க கூட கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் கரெக்டாக என் கண்ணில் வந்து மாட்டிடுச்சு. ஸோ அதனாலே எனக்கு அவனை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. ஓ, அப்போது என் பொண்டாட்டி அவனை வெறுக்கிறா. ஸ்டில் இப்போ வரைக்கும் இப்போவும் எனக்கு அவனை பிடிக்காது. சரி, நீ பார்த்தா ஓகே, எதுக்கு அவனும் பார்த்தான்? அது ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் அவனை மீட் பண்ணேன். மீட் பண்ணதில் அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொன்னான். என்னை லவ் பண்ணுறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னான். எனக்கு அவன் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் இல்லாமல் அவன் இப்போவே ப்ளே பாயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன தான் என் ஃப்ரெண்டோட பிரதராக இருந்தாலுமே எனக்கு அவனை பிடிக்கல. அதனால தான் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தேன். பட் அவன் கொஞ்சம் ஓவராகவே போயிட்டான். என்ன சொல்கிற, கொஞ்சம் டாக்ஸிக்காக. லைக் நான் எங்கேயாச்சும் போனேன்னா என்னை ஃபாலோ பண்ணுறது, என்னை கைப்பிடிச்சி இழுக்கிறது, நிறைய தடவை லாக்கெல்லாம் பண்ணியிருக்கான். லாக்கா? லாக் பண்ணி என்னை லவ் பண்ணிலாம் கொஞ்சம் டாக்ஸிக்காக பேசுவான். ஸோ அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நான் எல்லாமே சொல்லிட்டேன் அவள்கிட்ட. அவள் எதுவும் சொன்னாளா? அவளுமே அவங்க அண்ணன்ட்ட போய் நிறைய வார்ன் பண்ணா. பட் அவங்க அண்ணன் கேட்கல. நான் அங்கேருந்து பெங்களூர் போய் எனக்கு பிடிச்ச கரியரை நான் சூஸ் பண்ணி செட்டில் ஆகிட்டேன். ஓ, அப்போ அந்த அர்ஜுன் அவனும் அதுக்கப்புறம் அப்ராட் போயிட்டான்னு சொன்னதாக தான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓஹோ, என் பொண்டாட்டிக்கிட்ட இவ்வளோ பண்ணியிருக்கானா? சரி, எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்ல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் பொண்டாட்டி எப்போவுமே ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, அதான் என் புருஷன் நீ இருக்கே, அப்புறம் என்ன? அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணுறா. அப்போது ஸ்ருதியும் கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் தெரியுமா? பயந்துட்டியா? இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அதுவும் இல்லாமல் வயனோட பிரதர் வேறு, எப்படி சொல்கிறதுக்குன்னு தெரியாமல் முழிச்சிட்டே இருந்தேன். இது தெரிஞ்சால் நீ என்ன நினைப்பியோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல? ஹே லூசு, இதில் உன் தப்பு எதுவுமே இல்லடி. ஸ்டார்டிங்கில் உன்னோட ஐடல் டைப் மாதிரி அவன் இருந்தான். பட் நீ நினச்ச மாதிரி இல்லைங்கிறதுனால நீ அவனை விட்டுட்ட. அதுக்கப்புறம் நான் நீயும் போய் லவ் பண்ணிகிட்டு இருந்த இல்லையே, அவன் தான் உன்னை கொஞ்சம் ஓவராக டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத ஸ்ருதி. அதான் உன் புருஷன் நான் இருக்கேன்ல, என்னை தாண்டி எவன் உன்னை தொடுறான்னு நானும் பார்க்குறேன். ஓகேவா? பட் ஜங்கு என்னதான் இருந்தாலும் அது வயனோட பிரதர். ஸோ ரொம்ப எதுவுமே பண்ணிடாத. ஹே, என்னடி மாஃபியானா இந்த கன்னு கத்தியெல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடுவேன்னு நினச்சியா? அப்படி கிடையாது. இது என்ன மாதிரி இருக்க போகுதுன்னா, என்னோடய லவ் மட்டும்தான் பெரிய ஒரு பவர். அதை வச்சு தான் நான் அவனை இது பண்ணுவேன். அதுக்காக நான் அவனை ஹர்ட் பண்ணுறது, அடிக்கிறது, அந்த மாதிரி மாஃபியா நான் கிடையாது. ஓகே, நம்மெல்லாம் எப்போவுமே ஸ்மார்ட்டாக தான் யோசிக்கணும், எப்போவுமே சாவேஜாக கெத்தாக இருக்கணும். ஓகேவா? எங்கள் ஸ்ருதி அப்படியே பார்க்குறா. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு மாஃபியாவை நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி மாஃபியா பார்த்துருக்கியாடி? பார்த்ததில்ல, பட் ஆனால் நிறைய மூவிஸ்லலாம் பார்த்துருக்கேன். மூவிஸில் பார்த்துருக்கேன்ல, மூவிஸில் பார்த்த மாதிரி மாஃபியா நான் கிடையாது. நான் சம்திங் டிஃப்ரெண்ட். பரவாயில்ல, என் புருஷன் ரொம்ப கெத்தாக தான் இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஆமாடி, உன் புருஷன் எப்போவுமே கெத்து தான் அப்படின்ட்டு
ஜங்குக்குமே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஓகேடா, இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன். ஐ திங்க் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. சரி, ஓகே. இதுக்கப்புறம் ஜங்குக் என்ன பண்ண போகிறாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, until stay healthy and stay happy. I miss love you. Sarange.